பாலிசி நோட்ஸ் பார்க்கலாம். இது வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பார்க்கலாம். ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. அதிகாரம் கல்வி. ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை கல்வியறிவு மற்றும் சமூக பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவரது வாழ்க்கை தரத்தை சமூகத்தின் இதர பிரிவினருக்கு இணையாக மேம்படுத்தும் நோக்கத்துடன் தனித்துவமான திட்டங்களை உருவாக்க 1988ஆம் ஆண்டில் சமூக நலத்துறையிலிருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தனித்துறையாக தோற்றுவிக்கப்பட்டது. சமூக நலத்துறையிலிருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தனியாக தோற்றுவிக்கப்பட்டது. எப்போனா வந்துட்டு 1988. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆதி திராவிடர் நலன். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ஆதி திராவிட மக்களை சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தும் நோக்கங்களில் அரசு பல்வேறு முயற்சிகளையும் நலத்திட்டங்களான கல்வி, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி மற்றும் சுகாதார நலன் செயல்முறை திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டின் படி தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையான 7.21 கோடியில் 20.01 விழுக்காடு, அதாவது 20%, 1.44 கோடி ஆதி திராவிடர் வசித்து வருகின்றனர். 2011 கணக்கெடுப்பு படி 7.21 கோடியில் 20.01 விழுக்காடு, அதாவது 1.44 கோடி ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம். நோக்கம்: தமிழ்நாட்டில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு அளித்தல். தொடக்கம் 13/10. இது ஆணையம். ஓகேவா? எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா அக்டோபர் 13, 2021. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் அக்டோபர் 13. ஓகேவா? என்னோட பிறந்தநாள் மாதம் 13ஆம் தேதி 13/10/2021. ஓகேவா? நம்பர் 1 ஆதி திராவிடரை ஆக்கணும். ஓகே, ஆதினா ஃபஸ்ட்டு, அவங்கள நம்பர் 1. அதான் 2021. தலைமை யார்னா தமிழ்வாணன். இதோட நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு அளித்தல். நெக்ஸ்ட் கல்வி உதவித்தொகை திட்டங்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆதி திராவிடர்களின் கல்வியறிவு 73.26% ஆகும். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆதி திராவிடர்களின் கல்வியறிவு விகிதம் வந்துட்டு 73.26% ஆகும். ஓகேவா? அடுத்து அவங்களோட திட்டங்கள். அதுக்கு வந்து கல்வி தகுதி, அதாவது பயனாளிகள் யார் யார், அப்புறம் நிதி பங்கீடு, மத்திய மாநில அரசு எவ்வளவு, ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு திட்டம் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம். போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் இது வந்து கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். ஓகேவா? போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம்க்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட படிப்பு. நிதி பங்கீடுன்னு பார்த்தோன்னா மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பணம் கொடுக்குது. ஆண்டு வருமானம் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 2.50 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். 2.50 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும் ஆண்டு வருமானம். ஓகேவா? மாநில அரசின் சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம். அடுத்தது மாநில அரசோட சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம். இது வந்து கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்களுக்கு, கிறிஸ்டின் ஆதி திராவிட மாணவர்களுக்கு. நிதி பங்கீடுன்னு பற்றி கொடுக்கல. ஆண்டு வருமானம் வந்து ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ மெட்ரிக். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோ மெட்ரிக் பார்த்தோமா, போஸ்ட் மெட்ரிக் பார்த்தோமா, இப்போ வந்து ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் சுகாதார
தொழில் புரிவோர் குழந்தைகள். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கிற சுகாதார தொழில் புரிவோரோட குழந்தைங்களுக்கு, அதாவது நிதி பங்கீடு பார்த்தோன்னா 60% மாநில அரசு, மத்திய அரசு 40% மாநில அரசு. ஓகேவா? ஆண்டு வருமானம் பற்றி எதுவும் இது இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம். சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள். அவங்களுக்கு என்னென்ன சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் இருக்குது ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2023-24 அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. நோக்கம் பார்த்தோன்னா 5 வருஷத்தில் 1000 கோடி மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதி ஏற்படுத்துதல், அப்புறம் தெருவிளக்கு அமைத்தல், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருதல். ஓகேவா? நிதி பங்கீடுன்னு ஒதுக்கீடுன்னு பார்த்தோன்னா 2024-25 நிதியாண்டுக்கு 200 கோடின்றதையும் 230 கோடியாக உயர்த்தி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. செயல்பாடுகள்னு பார்த்தோன்னா 100 கோடி மதிப்பீட்டில் 120 சமுதாய இடங்கள் கட்டப்பட உள்ளன. 100 கோடி மதிப்பீட்டில் 120 சமுதாய இடங்கள் கட்டப்பட உள்ளன. அப்புறம் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம். அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் முடிஞ்சு. தொடக்கம் 2023-24 5 ஆண்டுகளில் 1000 கோடி மதிப்பீட்டில் ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதி மேம்படுத்தணும், தெருவிளக்கு அமைக்கணும், குடிநீர் வசதி ஏற்படுத்தணும். நிதி ஒதுக்கீடு பார்த்தோம்னா 2024-25 நிதியாண்டுக்கு 200 கோடின்றது 230 கோடியாக உயர்த்தி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. செயல்பாடுகள் பார்த்தோம்னா 100 கோடி மதிப்பீட்டில் 120 சமுதாய இடங்கள் கட்டப்பட உள்ளன. சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம். இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு பொது கொள்கை உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறது. நோக்கம்னு பார்த்தோன்னா, சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு பொது கொள்கை உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொள்வது. தொடக்கம் செப்டம்பர் 2023. இந்த சமூக நீதி மற்றும் மேம்பாட்டு மையம் எப்போ தொடங்கினாங்கன்னா, செப்டம்பர் மாதம் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் செப்டம்பர் மாதம் 2023. இதோட நோக்கம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு பொது கொள்கை உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறது. இதோட இடம் பார்த்தோன்னா சென்னை. எங்கன்னா சென்னையில். ஓகேவா? சென்னையில். நிறுவிய அமைப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இது யார் நிறுவனாங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பழங்குடியினர் பற்றிய நாடோடிகளின் தளம் என்ற ஆவணப்படத்தை உருவாக்கியது. அதாவது நாடோடிகளின் தளம் அப்படின்ற ஒரு ஆவணப்படத்தை பழங்குடியினர் பற்றி இது எடுத்திருக்குது. ஓகேவா? ஓகே, இது ஒரு தடவை பார்த்துக்கலாம். சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம். நோக்கம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு பொது கொள்கை உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொள்வது. தொடக்கம் 2023 செப்டம்பர். எங்கன்னா சென்னையில். நிறுவிய அமைப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. செயல்பாடுகள்னு பார்த்தோன்னா, பழங்குடியினர் பற்றிய நாடோடிகளின் தாளம் என்ற ஆவணத்தை உருவாக்கியுள்ளது. அப்புறம் சமத்துவம் காண்போம் விழிப்புணர்வு பயிற்சி. சமத்துவம் காண்போம் அப்படின்றது விழிப்புணர்வு பயிற்சி. ஓகேவா? நோக்கம் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோரை சமுதாய கண்ணோட்டத்துடன் அணுகி முறையான நிவாரணம், வளமான எதிர்காலத்திற்கு தேவையான விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்குதல். பயிற்சி பெறுவோர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள். அவங்க தான் போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்கள. ஸோ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள். பயிற்சி வழங்கும் அமைப்பு அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையம். இவங்களுக்கு யார் பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா. அது பார்க்கும்போது இது ஒரு தடவை பார்த்துடலாம். சமத்துவம் காண்போம் விழிப்புணர்வு பயிற்சி. நோக்கம் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோரை சமுதாய கண்ணோட்டத்துடன் அணுகி முறையான நிவாரணம், வளமான எதிர்காலத்துக்கு தேவையான விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்குதல். பயிற்சி பெறுவோர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள். பயிற்சி வழங்கும் அமைப்பு அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா. பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் திறன் மேம்பாடு தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்தல். இந்த பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம், அப்புறம் கல்வி, உடல் நலம், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு இது எல்லாத்தையும் கண்டறிந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். ஓகேவா? பயனடையும் பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 40% மேல் ஆதி திராவிட மக்கள் ஓகேவா வசிக்கும் கிராமங்கள். பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா பயனடையும் பகுதி 40% மேல் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் கிராமங்கள். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் திறன் மேம்பாடு தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்தல்.
நெக்ஸ்ட் டாக்டர் அம்பேத்கர் விருது தமிழ்நாடு அரசால் 1998 டாக்டர் அம்பேத்கர் விருது தமிழ்நாடு அரசால் 1998 முதல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றி வரும் நபர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசால் 1998 முதல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான தொண்டாற்றி வரும் நபர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றிய நபர்களுக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று என்னைக்கு இந்த விருது கொடுக்குறாங்கன்னா வருஷம் திருவள்ளுவர் தினத்தன்று கொடுக்குறாங்க அம்பேத்கர் விருது. அவ்விருதுடன் பரிசு தொகையாக ரூபாய் 5 லட்சத்துக்கான காசோலை விருதும் கொடுக்குறாங்க, 5 லட்சத்துக்கான செக்கும் கொடுக்குறாங்க, தகுதியுரை மற்றும் தங்கப்பதக்கமும் கொடுக்குறாங்க. ஓகேவா. 2023 ஆண்டிற்கான இவ்விருது 2023 இந்த விருது திரு பே. சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2024 திருவள்ளுவர் தினத்தன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இது 2023 ஆண்டிற்கான விருது திரு பே. சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவர் வாச்சாத்தி கிராம பழங்குடியின மக்களுக்கு நீதியை பெற்றுத்தந்து தொடர்ந்து அவர்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா. டாக்டர் அம்பேத்கர் விருது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசால் 1998 முதல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றிய நபர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றிய நபர்களுக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று வழங்கப்படுகிறது. இவ்விருதுடன் பரிசு தொகையாக 5 லட்சம்க்கான காசோலை, தகுதியுரை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. 2023 இந்த விருது யாருக்கு வழங்கினாங்கன்னா சண்முகத்துக்கு. இவர் திரு பே. சண்முகம் அவர்களுக்கு. இவர் வாச்சாத்தி கிராம பழங்குடியின மக்களுக்கு நிதியை பெற்றுத்தந்து நிதி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. வாச்சாத்தி கிராம பழங்குடியின மக்களுக்கு நிதியை பெற்றுத்தந்து தொடர்ந்து அவர்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினர் நலம். பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான தேவைகளை அறிந்து அதற்கான திட்டங்களை உருவாக்கவும் அதனை செயல்படுத்தவும் 2000 ஆண்டில் ஏப்ரல் மாதம் பழங்குடியினர் நல இயக்குநரகம் தோற்றுவிக்கப்பட்டு 2018 முதல் தனித்துறையாக முழு நிதி நிர்வாக அதிகாரத்துடன் இயங்கி வருகிறது. ஓகேவா. பழங்குடியினர் நலம் பற்றி ஒரு தடவை பார்க்கலாம். பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான தேவைகளை அறிந்து அதற்கான திட்டங்களை உருவாக்கும் அதனை செயல்படுத்தவும் 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் பழங்குடியினர் நல இயக்குநரகம் தோற்றுவிக்கப்பட்டு 2018 முதல் தனித்துறையாக முழு நிதி நிர்வாக அதிகாரத்துடன் இயங்கி வருகிறது. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 2023 ஆண்டில் இணைக்கப்பட்ட நரிக்குறவர்கள் உட்பட 37 வகையான உட்பிரிவுகளை சார்ந்த 8,41,558 பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 2023 ஆண்டில் இணைக்கப்பட்ட நரிக்குறவர்களோட சேர்த்து 37 வகையான உட்பிரிவுகளை சார்ந்த 8,41,558 பழங்குடியினர் மக்கள் வசித்து வராங்க. ஓகேவா. இவங்க அதாவது அவங்களுக்காக தனி இயக்குநரகம் பழங்குடியின நல இயக்குநரகம் தோற்றுவிச்சாங்க 2000. இது 2018 தனித்துறையாக முழு நிதி நிர்வாக அதிகாரத்துடன் இயங்கி வருகிறது. ஓகேவா. இதுதான் இதை பற்றி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் 2023 ஆண்டில் இணைக்கப்பட்டது 2023 நரிக்குறவர்கள் உட்பட 37 வகையான பிரிவுகளை சார்ந்த 8,41,558 பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறாங்களாம். ஓகே. நெக்ஸ்ட் கல்வி உதவி தொகை திட்டம். பழங்குடியினர் நலத்துறையின் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் 43.23 விழுக்காடு, அதாவது பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக 43.23 விழுக்காடு கல்விக்காக. ஓகே. பழங்குடியினர் நலத்துறையில் நான் கொடுக்குற மொத்த நிதியில் 43.23 விழுக்காடு கல்விக்காக செலவிடப்படுது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பழங்குடியின மக்கள் கல்வி அறிவு 54.34% ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகள். ஏகலைவா மாடல் மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகள் பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்புடன் 6 முதல் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வி முறையில் 8 ஏகலைவா இங்கிலீஷ் மீடியமில் 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளிகள்
செயல்பட்டு வருகின்றன. ஓகேவா, இன்னொரு தடவை பார்த்துடலாம். கல்வி உதவித்தொகை திட்டம் பழங்குடியினர் நலத்துறையின் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் 43.23 விழுக்காடு கல்விக்காக செலவிடப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பழங்குடியின மக்களின் கல்வியறிவு 54.34% ஆகும். ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகள் பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்புடன் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வி முறையில் 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. ஓகேவா, திட்டம் அடுத்தது. திட்டம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பழங்குடியினருக்குன்னு சொல்லிட்டு திட்டம். ஓகேவா, திட்டம் பார்த்தோம் அப்படின்னா கல்வி தகுதி பயனாளிகள். ஓகேவா, நிதி பங்கீடு, மத்திய மாநில ஆண்டு வருமானம். என்னன்னா ஃபஸ்ட்டு திட்டம் வந்து ப்ரீ மெட்ரிக் கல்வி 9ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள். நிதி பங்கீடு வந்து 75% மத்திய அரசு, 25% மாநில அரசு. ஆண்டு வருமானம் கிடையாது. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் 11ஆம் வகுப்பு முதல் பட்ட மேற்படிப்பு வரை 75% நிதி பங்கீடு, 25% மாநில அரசு. ஓகேவா, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். பெண் கல்வி உதவி ஊக்கத்தொகை திட்டம் 3லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகேவா, நிதி பங்கீடு கிடையாது, ஆண்டு வருமானமும் கிடையாது. ஓகேவா, ஓகே. சமூக பொருளாதார மேம்பாடு திட்டம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு திட்டம் பார்த்தோம்னா ப்ரீ மெட்ரிக் கல்வி, போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டம். இது எல்லாமே கல்விக்காக உள்ளது. ஓகே, பழங்குடியினர் நலத்துக்கு. கல்வி தகுதின்னு பார்த்தோன்னா 9ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள். நிதி பங்கீடுன்னு பார்த்தோன்னா மத்திய மாநிலத்தில் மத்திய அளவில் 75.25 மாநில அளவில் ஆண்டு வருமானம் பற்றி கொடுக்கல. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து 11ஆம் வகுப்பு முதல் பட்ட மேற்படிப்பு வரை 75 வந்து மத்திய அரசு நிதி பங்கீடு, 25 மாநில அரசு. ஆண்டு வருமானம் 2.50 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும். பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை நிதி பங்கீடு பற்றி கொடுக்கல, ஆண்டு வருமானம் பற்றி கொடுக்கல. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு பழங்குடியினர் நலம் பற்றி பார்த்துருக்குறோம். அந்த பழங்குடியினர் நலத்தில் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், மாநில அரசோட திட்டங்கள், ஒன்றிய அரசோட திட்டங்கள், அது எல்லாமே இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ அது இருக்குது. அப்புறம் வந்துட்டு முதலமைச்சரின் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம் இருக்குது. அப்புறம் பிரதான் மந்திரி அனுஷுத் ஜாதி அபியான் யோஜனா இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேவா.